பிரான்சில் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர் உயிரிழந்த பிறகு அவரது கணக்குகளை முடிப்பதற்கும் சொத்துக்களை வாரிசுகளிடம் ஒப்படைப்பதற்கும் வங்கிகள் வசூலிக்கும் கட்டணங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 200 யூரோக்கள் முதல் 25,000 யூரோக்கள் வரை வங்கிகள் கட்டணம் வசூலித்து வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு இதற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளார். புதிய சட்டத்திற்கமைய வங்கி கட்டணங்கள் 2 வரம்புகளுக்கு உட்பட்டது. முதலாவதாக, உயிரிழந்தவரின் மொத்த நிதியில் 1% மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு முதல் 857 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 1% என்பது 857 யூரோக்களை விட அதிகமாக இருந்தாலும் வங்கிகள் அதற்கு மேல் வசூலிக்க முடியாது. முக்கியமாக 3 நிலைகளில் இனி வாரிசுகளிடம் வங்கிகள் கட்டணம் வசூலிக்க முடியாது. எனினும் உயிரிழந்தவரின் பெயரில் நிலுவையில் உள்ள அடமான கடன், தொழில்முறை வங்கி கணக்குகள் அல்லது வெளிநாட்டில் உள்ள வாரிசுதாரர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் போன்றவை இருந்தால் வங்கிகள் வழக்கம் போல கட்டணம் வசூலிக்கலாம். மேலும் இறந்தவருக்கு வாரிசுதாரர்கள், குழந்தைகள் அல்லது பேரக்குழந்தைகள் இல்லாத நிலையும் இந்த விலை வரம்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் சேமிப்பு கணக்குகள், லிவ்ரியா வங்கி கணக்குகள் மற்றும் வீட்டு சேமிப்பு திட்டங்கள் போன்ற அனைத்து முக்கிய வங்கி தயாரிப்புகளுக்கும் பொருந்தும். பாரம்பரிய வங்கிகள் மட்டுமின்றி நவீன மின்னணு கட்டண நிறுவனங்களும் இந்த சட்டத்தை பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.